கண்ணு தெரியாத பெண் ஒருவரின் பணம் 50 ரூபாய் காணாமல் போயிருச்சு. யாராவது கண்டெடுத்தால் கீழே உள்ள விலாசத்தில் கொண்டு போய் கொடுக்கவும். நன்றி. இதை கொண்டு போய் உங்கள் பணம்னு கொடுத்துர்லாம். அட்ரஸ் நம்பர் 19, பீமாராவ் தெரு, பெரியார் நகர், நாமக்கல். அம்மா, ஐயா, இங்க கண்ணு தெரியாதீங்க யாருமா? நான் தாங்க ஐயா. சொல்லுங்க ஐயா. அம்மா, உங்க 50 ரூபாய் தொலைச்சிட்டு வந்துட்டீங்கல்ல, அதை தேடி கண்டுபிடிச்சி எடுத்துட்டு வந்துட்டேங்கம்மா. இந்தாங்கம்மா உங்க 50 ரூபா. ஐயா, இந்த மாதிரி தினம் ஒரு 100 பேர் பணம் கொண்டுட்டு வராங்க. நீங்க யாரு, உங்க பேரு, ஊர் என்னன்னு எதுவுமே எனக்கு தெரியாதுங்க ஐயா. ஆனா இந்த உலகத்துல இருக்கிற மனிதாபிமானத்தோட மொத்த உருவமா தான் நீங்க எனக்கு தெரியுறீங்க. பரவாயில்லம்மா, இதை வச்சுக்குங்க. இல்ல, அது எனக்கு வேண்டாம். குறைஞ்ச வசதியா இருந்தாலும் நான் இங்க நிம்மதியா தாங்க ஐயா இருக்கேன். ஏமா, வாங்கிக்கோங்க, உங்க பணம் தானே. இல்லைங்க ஐயா, அது என் பணம் இல்லை. அதோட நாங்கள் பணம் எதுவும் தொலைக்கவே இல்லைங்க ஐயா. யாரோ ஒருத்தர் நான் கண்ணு தெரியாம கஷ்ட ஜீவனம் பண்றேன்னு அப்படி எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க ஐயா. நீங்க எனக்கு உண்மையிலேயே உதவி பண்ணணும்னு நினைச்சா அந்த பேப்பரை மட்டும் கொஞ்சம் கிழிச்சு போட்டுருங்க ஐயா. ஏமா, அவன் அடுத்தவனோட பணத்தை எப்படி புடுங்கலான்னு டிஷினா யோசிக்கிறான். ஆனா நீங்க உங்களை தேடி வர பணத்தை கூட வேண்டான்னு சொல்றீங்களேம்மா. இந்த பக்குவம் எப்படிமா வந்துச்சு? ஐயா, 1000 வருஷத்துக்கு முன்னாடி ஔவையார் ஆத்திச்சூடியில வாழ்க்கை கல்வியை சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க ஐயா. அப்படியா? என்னன்னு? ஏற்பது இகழ்ச்சி. நல்லதும்மா, வரம்மா. பிறரிடம் எதையும் யாசித்து வாழ்வது இழிந்த வாழ்க்கையாகும்.